ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்கு. இந்த சம்மருக்கு அடிக்கடி கூலாக ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல் தோணுங்க. அதுக்கு கண்ட ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஹெல்தி மில்க் ஷேக்லாம் செஞ்சு குடித்தா ரொம்ப ஆரோக்கியங்க. கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சத்தானது, அயன் கால்சியம் எல்லாம் அதிகம் இருக்கிற இந்த பர்ஃபெக்ட் ஹெல்தி ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தானது, நல்ல இம்யூனிட்டியோட ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிறது நல்ல ஹெல்தியான பாதாம் பருப்புகள். இது ஓவர் நைட் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தோல் எடுத்துகிட்டு நான் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ இங்கே 2 டம்ளர் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 8 to 10 பாதாம் பருப்பை நல்லா தோல் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது கூடவே இங்கே ஒரு 7-8 முந்திரி பருப்பை எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ ஹெல்தியான பாதாம் முந்திரி 2 நட்ஸும் எடுத்தாச்சு. கூடவே அயன் சத்து அதிகம் உள்ள பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்து இப்படி வச்சுருக்கிறேன். அது கூட அத்திப்பழம் ட்ரை ஃபிக். இந்த அத்திப்பழம் ரொம்ப சத்தானதுங்க. நல்ல கால்சியமும் அயனும் இருக்குது, நிறைய நார்ச்சத்து இருக்குது. ஸோ அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இங்கே ஒரு 4 பீஸ் அத்திப்பழத்தை அதுவும் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம பாலோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பாதாம், முந்திரி, அத்திப்பழம் கூடவே பேரிச்சம்பழம் நல்ல இனிப்பாக இருக்குது. ஸோ இது கூட சர்க்கரை தேவையில்லை. இதோட இனிப்பே நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தேன், சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, காடமம் பவுடர், இலைச்சி பவுடர், இது சுகரோடு நான் அரைச்சி வச்சுருப்பேன் என்னோடய ஸ்வீட் ரெசிபீஸ்க்கெல்லாம் சேர்க்கறதுக்கு. ஸோ அதனால் அது ஒயிட் கலராக இருக்குங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பாலை விட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் நிறையா விட்டு அரைக்கும் போது நல்லா அரைப்படும். ஸோ இப்போ கொஞ்சமாக பாலை விட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நிறையா எவ்வளோ பால் நம்மளுக்கு தேவையோ அது ஃபுல்லாக விட்டு அரைச்சிக்கலாம். இந்த பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால். ஸோ சில்லுன்னு பால் விட்டு அரைக்கிறேன் நான். இப்போ நல்லா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இப்போ நான் பால் சேர்த்துக்கிறேன். இங்கே ஒரு 200 ml பால் எடுத்துருக்கிறேன். அதாவது இது காய்ச்சி ஆற வச்சு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி மில்க் இது. ஸோ கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்க. இது சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், அது உங்கள் விருப்பம். நான் இங்கே சர்க்கரை சேர்க்காம தான் அரைக்கிறேன். அந்த பேரிச்சம்பழத்தோட இனிப்பே எனக்கு போதுமான அளவு இருந்தது. ஸோ ரொம்ப ஒரு ஹெல்தியான மில்க் ஷேக்குங்க இது. நல்ல சத்துக்கள் நிறைந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்க்கிறோம். ஸோ கால்சியம் அயனெல்லாம் அதிகம். ஸோ ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, இல்லை கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களாம் இதெல்லாம் தாராளமாக சாப்பிடலாம். நம்ம போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், நல்ல ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும். ரொம்ப சத்தானதுங்க. இந்த சம்மருக்கு ஏதேதோ ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான மில்க் ஷேக்ஸை நம்ம அடிக்கடி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சில்லுன்னு நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும், அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.